வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ. டுடே ட்ரெண்டிங்ல நான் உங்க விஜய் சத்யா. ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது நம்ம கெனிஷா பிரெக்னெண்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இப்போ சோஷியல் மீடியால ஒரு விஷயம் செம்ம வைரலா போயிட்டு இருக்குங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் வந்து ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பார்ட்னரா வந்து கெனிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதோட திறப்பு விழாலலாம் வந்து கெனிஷாவை பத்தி ரொம்ப பெருமையா நம்ம ரவிமோகன் பேசியிருந்தாரு. ஸோ அதனால நிறைய பேர் வந்து இப்பதான் ரவிமோகன் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, ஆர்த்தியை விட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப ஜாலியா இருக்காரு, முக்கியமா கெனிஷா கூட வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து ரவிமோகன் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிற நேரத்திலேயே அவரோட வீட்டுக்கு வந்து இஎம்ஐ கட்டல அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை ஜப்தி பண்ண போட்டா வந்து கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு படம் நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்கல, அதனால 6 கோடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்ல இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலுமே அவர் எதையுமே கண்டுக்காம செம்ம ஜாலியா தான் வந்து சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க நேரத்தில் திடீர்னு பாத்தீங்கன்னா கெனிஷா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து செம்ம ஃபயரா சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளிவந்துச்சு அப்படின்னா, இப்போ கெனிஷா ரீசெண்டா வந்து ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நம்ம ரவிமோகனோட ப்ரொடக்ஷன்ல இப்போ எடுக்கக்கூடிய ஒரு படத்துல நம்ம கெனிஷாவும் வந்து ஒரு பாடல் பாடுறாங்களாம். ஸோ அது ரிலேட்டடா வந்து ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப கெனிஷாவே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா நிறைய பேர் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னோட வயிற்றுக்குள்ள வெறும் சாப்பாடு மட்டும் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா நான் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னது ஒரு வேற லெவல் செம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் உங்களுக்காக வச்சிருக்கேன், அது ஒரு செம்ம சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.